ஹாய் ஹலோ வெல்கம் டு லூனாஸ் கிச்சன். நம்ம பொரியை வச்சு லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப் நான் பொரி எடுத்திருக்கேன். இப்போ நான் 1/4 கப் பார்த்திங்கன்னா நான் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, தோல் நீக்கிட்டு. இப்போ அதில் நான் 1 கப் பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் திருவினது நான் ஆட் பண்ணியிருக்கேன் 1/4 கப். சரிங்களா, இப்போ ஏலக்காய் தூள் வந்து நான் அதை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது கூட மிக்ஸ் பண்ணி நான் லட்டு மாதிரி அதை பிடிக்க போகிறேன். சரிங்களா, நம்ம நெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதால ஈரப்பதம் அதுலேயே இருக்கும். சரிங்களா, நம்ம அந்த லட்டு வந்து பிடிக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா லைட்டாக நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. நெய் யூஸ் பண்ணாமையும் அது நல்லா தான் இருக்கும். நான் 2வது டிஷ் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கீ வந்து நான் பேனில் போட்டிருக்கேன் 2 டீஸ்பூனு. அதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஒயிட் சுகர் வந்து இந்த என்ன சொல்கிறதுனா இந்த கேக்குக்கு வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும் அந்த ரெசிபிக்கு. சரிங்களா, இப்போ நான் பால் வந்து காசி ஆற வச்சுருந்தது நான் அதில் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா நம்மளுக்கு திக்னஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொரி வந்து நான் 3 கப்பு வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். சரிங்களா, அது கூட 6 முந்திரி ஏற்றிருக்கேன், 4 ஏலக்காவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதை நம்ம கிரைண்ட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சைடில் வந்து நம்ம பேனில் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஹீட் ஆகும். அந்த டைமில் இதை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு திக்கான கண்டென்சி கிடைக்கும். இப்போ நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையால் மசிச்சு விட்டுட்டு அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் பவுலில் வந்து நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நெய் ஆல்ரெடி அதில் தடவி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நான் அதை எடுக்கிறேன், எப்படி நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 15 மினிட்ஸில் நல்லா நம்மளுக்கு ஒரு கண்டென்சிக்கு வந்துடும். அந்த டைமில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஈவினிங் பசங்க ஸ்கூலில் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை கொடுத்தோன்னா ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, ஹெல்த்துக்கும் கூட நல்லது. ஓகேங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி ஈவினிங். தேங்க்யூ. பபாய்.